இல்ல செங்கோட்டையன் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா பேசுறாரு. விஜய் கைய காட்டுறவங்க தான் எம்எல்ஏ ஆக போறாங்க. எங்களுக்கு 30% மேல வாக்கு இருக்குன்னுலாம் பேசுறாரு. அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அவரு வார்த்தைய எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் வேற என்ன சொல்ல முடியும் அவரு? ம். என்ன எடப்பாடி பழனிசாமி மோசமா நடத்துனாரு. ம். அதனால வேற வழியே இல்ல. நான் திருப்பி சேர்த்துக்க கீத்துக்கலாம் பேசி பார்த்தேன். வேற வழி இல்ல. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால தான் நான் இங்க வந்து சேர்ந்தேன். அப்படி உண்மைய சொல்ல முடியாதுல்ல. ம். ம். விஜய் வந்து எனக்கு அடுத்த எம்ஜிஆராக தெரிகிறார். விஜய் ஒரு புரட்சி புயல். விஜய் அடுத்த ஜனநாயகன். விஜய் வந்தா ஜனநாயகம் செழிக்கும். விஜய் வந்தா அப்படியே அமெரிக்காவா மாறிவிடும். விஜய் 200 தொகுதியிலும் வெற்றி பெறுவார். இப்படியே தான் பேசணும். இதையே திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணி பேசி தேர்தல் வரையிலும் இத எடுத்துன்னு போனோம். ரிசல்ட் வந்தோனே திருப்பி மறுபடியும் வேற சிலபஸ் மாத்தணும். சூழ்ச்சியால் எங்களை வீழ்த்தி விட்டார்கள். திமுக தீய சக்தி தான் இதற்கு காரணம். அப்படி சிலபஸ் மாத்திக்கும். அதனால அவருக்கு அரசியல் பண்ணணும்ல, எதனா பேசணும் இல்லையா? ம். அதனால அவர் அப்படியே பேசிட்டே போயிடுவார். அது ஒண்ணும் ம். பெரிய கோபிச்செட்டிப்பாளையத்தில அவர் ஜெயிக்கிறது, அதுக்கே அவர் உழைக்கணும். மிச்சபடி த செங்கோட்டையன் அவர்கள் போறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது குடுக்காது அவங்களுக்கு.